ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்காட்டு பெயிண்டரை பற்றி தெரிஞ்ச ஐம் ரெடி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். நம்ம ஜோங்குக்கு நம்ம மார்க்குக்கிட்ட பேசிக்கிட்டே தான் வராரு. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜோங்குக்கு முன்னாடி தான் நம்ம வீமின் போயிட்டுருக்காங்க. சுகா சிங்கிளாக போயிட்டுருக்காரு. சுகா அப்படி திரும்பி நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு, ஏன்டா டே லவ் தான் சொன்னால் ப்ரொப்போஸ் தான் பண்ணியாச்சு, உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க? என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு டே கூட இருக்கையா கூப்பிட்டு வந்தாங்க, என்கிட்ட வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண அவங்களே மாரி நம்மளை பேர் ஆப்பலாங்கிற மாரி நம்ம சுகா பேசுவாரா? இல்லைல்ல வேண்டாம், டே சிங்கிளாக வருவாம்ல, நான் டே கூட வரேன், நீ வேணா என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோ. டே நான் உன்ட்ட ஃப்ளிட்டியாக பேசுகிறது எல்லாத்தையும் டே கேட்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முன்ன வானுங்கிற மாதிரி நம்ம சுகர் திரும்பி திரும்பி கூப்பிட்டு இருந்தான். இதை டே முழுக்க நோட் பண்ணிவிட்டு ஜிமினா ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளேஸ்க்கே வந்திருப்பாரு. நமக்காக சுகா கிட்ட கூட பேசாமல் இருக்கானேங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்மகிட்ட என்ன செய்வார்னா நம்ம ஜிமினாவை புஷ் பண்ணி தள்ளுவார். சுகா பார்த்து தள்ளிட்டு அப்படி பேக் சைடாக ஜிமினாவை அப்படி தள்ளுறத தள்ளிட்டு ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் பேக் சைடாக நடக்கிறாரு. நம்ம ஜிமினா கூட போகாத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பேக் சைடாக நடந்தால் பேக் சைடில் வர நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணாமல் வேகமாக வந்து நம்ம ஜொங்கு கூட ட்ரெஸ்ஸில் முட்டுறாரு. பேக்கப் பண்ணபடி இப்படி முட்டுறாரு. இந்த மாதிரி முட்டுனா நம்மகிட்டே முட்டுற வேகத்துக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போகிற டேயோட ஹிப்பை அப்படியே நம்ம ஜொங்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். டேட்டாங்க உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி என்னை பிடிச்சி தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா திரும்ப வரா. இந்த மாதிரி ஜொங்குக் டேயோட ஹிப்பை பிடிச்சபடி பேக்கப் பண்ணபடி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜிமினா செம ஷாக் ஆகி இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம சுகா அங்கே என்னத்தடா பார்த்துட்டு இருக்கா, வாடா டே ஏதோ நல்ல மூமெண்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வாடாங்கிறது போகலானுங்கிற மாதிரி அப்படியே ஜிமினா இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா இந்த மாதிரி டேக்கு இருக்கிற மூமெண்ட்டை பேக் சைட்லேருந்து வர நம்ம ஜான்டாடும் மிம்மம்மே நோட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஜொங்குக்கோட பிஹேவியர் செம்ம சேஞ்சிங்கில் இருக்குது. இதை நம்ம மிம்மாமும் ஜான்டாடும் நோட் பண்ணோம். டக்குன்னு அந்த ஹிப்பை பிடிச்சிருக்க ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாரா. அந்த மாதிரி நடந்து போனால் பா என்ன ஒரு மூமெண்ட்ரா, அப்படியே வந்து என் மேலே விழுந்தா பற்றியோ அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாரா. இந்த மாதிரி ஆக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு போட்டும் எதோ லவ்வை சொல்லி ஹேக் பண்ணி கிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, அவர் தெரியாமல் வந்து விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் இந்த மாதிரி பேசிட்டு போனால் டே நானும் பார்த்துட்ருக்கேன், என்னை ஒரேடியே இக்னோர் பண்ணிகிட்ருக்க பர்ரு அந்த டே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான், அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இல்லைடா நானும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக நம்ம ஜொங்குக்கிட்டே பற்றியே பேசிக்கிட்டு போகிற மூமெண்ட்டை பேக் சைட்லேருந்தே நோட் பண்ணேன். இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. தனித்தனியாக பேராகவே கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி அப்படியே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா வந்து எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போன மூமெண்ட்டை பார்த்துட்டு எங்கே மாற போவேன்னு தெரியாமல் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காருவார். இந்த மாதிரி உட்காந்தான் நம்ம ஜொங்குக்குமேட்டே உட்காந்துட்டார்ல. அதுக்கப்புறம் நடக்கலை. அவரும் அதுக்கு ஆப்போசிட் ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா ஏன் பாஸ் எல்லாத்தையும் எதையும் சுற்றி பார்க்குறோம், நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க, டே பேபி எங்கே இருக்குது, நம்ம எங்கே போகணும், பேபி இங்கேருந்து எழுந்து போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு பக்கத்துலேயே நம்ம மார்க்கு உட்காந்துருந்தா இந்த மாதிரி ஜொங்குக்கு உட்காந்துருக்கட மிம்மம் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு நீ மற்ற பிளேஸ்லாம் பார்க்கலையா, நீ இந்த பிளேஸ்னால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்னேக்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஸ்னேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்னேக்ஸ்லாம் நிறைய இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க, எல்லாம் கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே இருக்குது, போய் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஸ்னேக்ஸை பார்க்குற திங்கிங் தான் இருக்குது, பட் பேபி ரொம்ப சிங்கிளாக இருந்த மாதிரி ஃபீலாக இருக்குது, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி மிம்மாம் பேசுகிறத கூட கேட்காம டேயே பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மிம்மம்முக்கு நல்லா புரிஞ்சிச்சு ஜொங்குக்குள்ளே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் டே மேலே இருக்குதுங்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்மளே ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டே கிட்டே வந்துட்டு டேயாங்க இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டே கரெக்டாக நம்ம ஜொங்குக்கிட்டே மிம்மம்கிட்டே வந்தால் நம்ம ஜொங்கு கமெடியே மிம்மாமையும் நம்ம டேயையும் நோட் பண்ணோம். இங்கே பாரு டேயாங், இங்கே நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்க இருக்குது, இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஏன் நிறைய இங்கே ஃபிஷ்லாம் கூட இருக்குது, என்ன எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பிளேஸை சுற்றி பார்க்க போயிட்டாங்க, நீ இந்த பிளேஸில் ரொம்ப சேடாக இருக்கிற, எழுந்துக்கோ என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஜொங்கு கம்பெனியே நம்ம டேயை நோட் பண்ணோம்.
நம்மட்டே வந்து அது வந்து எனக்கு எனக்கு வந்து அப்படிங்கிற மாரி இப்படி என்ன சொல்லன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜங்குக் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மம் நோட் பண்ணோம். டேய் பாவம் ரொம்ப சிங்கிளாக இருக்கான் போலுக்கு. சிங்கிளாக இருக்கிறதுனால சிங்கிளாக தனியாக போக ரொம்ப பயப்படுறான் போலுக்கு. நீ ஏன் அவன் கூட கொஞ்சம் கம்பெனி கொடுக்குற மாதிரி அவனை எல்லா பிளேஸ்லேயும் சுற்றி காட்டிட்டு வரக்கூடாது? அவன் கூட நீ கொஞ்சம் போனீன்னா பயம் இல்லாமல் எல்லா பிளேஸ்லேயும் எல்லாரையும் மாதிரி என்ஜாய் பண்ணுவான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? இதை மார்க் நோட் பண்ணிவிட்டு வாவ் சன்னுக்கு ஏற்ற மாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னால் இது எல்லாருக்குமே கேட்கும். அதனால நம்ம ஜேகே என்ன செய்வார்னா நம்ம மார்க்கோட டொமக்ஸில் லைட்டாக பஞ்சு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இப்படி பண்ணா பாஸ் வள்ளிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி மேம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன். அப்புறம் டே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? என்ன உன் கூடயா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்க பார்ப்பாரா? மேம் என்ன சொன்னாங்க? எல்லா பிளேஸையும் சுற்றி பார்க்க தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். மணியை நான் என்ன வேஸ்ட் ஆக்கவா? ஒழுங்கு மரியாதையாக முன்ன நட அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு இவருக்கு ரொமான்ஸ்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்கு கத்துறதை பார்த்துட்டு நம்மகிட்ட எப்படி முன்னாடி நடக்கிறாரு. இப்படி நடந்தா டேயை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பின்னாடி நடக்கிறாரு. என்ன பாஸ் பாடி கார்டு ஒர்க்காக அவருக்கு பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்லவும் என்னடா சொல்கிற? அதான் லவ் பண்ணுறீங்கல்ல ஃபீல் இருக்குல்ல இப்படி உங்கள் 2 பேருக்கு நடுவில் 2 இன்ச்சுக்கு மேலே எக்கச்சக்க கேப் இருக்குது. கிஸ் பண்ணால் கூட அவ்வளோ கேப் வரக்கூடாது. நீங்கள் என்னென்ன இவ்வளோ கேப் விட்டு வரீங்க? அவர் உங்களுக்கு முன்னாடி போய்ட்டுருக்காரு. அதுக்கு இப்போ என்ன சொல்கிற? அப்படியே அவன் ஹிப்பை பிடிச்சி தூக்கிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால் இவருக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எல்லாமே ரூடாகவே பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவர் பக்கத்தில் அவர் கூட நடங்க பாஸ் அப்போந்தானே ஒரு ஃபீலு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ உன் கூட வரக்கூடாது அவன் கூட போகணுங்கிற சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி முன்னாடி போகிறட்டே கிட்ட வேகமாக நடந்து வராரு. இந்த மாதிரி நடந்து வந்தா ஐயோ போகிற வேகத்தை பார்க்க சொன்னால் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்குமே கரெக்டாக ஜேகே பக்கத்தில் வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. கொஞ்சம் சாஃப்டாக ப்ளே பண்ணுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிடா நான் கூட சும்மா தாண்டா வாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்தில் கரெக்டாக அப்படி நம்ம டேக்கு ஈக்குவலாகவே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தா டே அப்படியே இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்க பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா என்ன என்னையே என்ன மாதிரி பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இல்லை சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸில் நம்ம எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை பக்கத்துலேயே நின்று நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்னேக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த பிளேஸ்க்கு இப்போ நம்ம ஜொங்கு கூட்டுறாரு. வாவ் எல்லாம் செமையாக இருக்குது. இந்த பிளாக் கலரை பாரு, இந்த ஒயிட் கலரை பாரு, இந்த க்ரீன் கலரை பாருங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்னேக்கோட நேமையும் நம்ம ஜொங்குக்கே சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா நேமையுமே நம்ம ஜொங்குக்கு சொல்கிறது கேட்டு இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இம்ப்ரெஸ் ஆகி என்ன செய்வாருன்னா ஜொங்கு கிட்ட வந்துட்டு இந்த ஸ்னேக்ஸோட நேமில் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? அது என்ன மாதிரி பிளேஸ்லேருந்து வந்திருக்குங்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆஹா இதுதான் எனக்கு வேணும்டா அப்படிங்கிற மாதிரி மார்க்கு நோட் பண்ணிவிட்டு பாஸ் டக்குன்னு போங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிற? அவரே வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு அதை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளவும் ஜொங்குக்கு அப்படியே டேக்கு முன்ன வந்து அப்படி இடிச்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரினா ஷாக்காகி ஜொங்குக்கு பார்த்தா என்ன உனக்கு இதை பற்றி தெரியணுமா? எனக்கு எல்லாமே தெரியும் நான் வேணா சொல்கிறேங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஹோல்ட் பண்ணபடியே மிரர் கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா ஏன்னா நம்ம ஸ்னேக்கை பார்த்து பயந்து பக்கத்தில் வராமலே நம்ம ஜொங்குகிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. அது மிரருக்குள்ளே தானடா இருக்குங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஹோல்ட் பண்ணபடியே என் கூடவா நான் எல்லா ஸ்நாக்ஸையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேனுங்கிற மாதிரி மிரர் கிட்ட கொண்டு போய் எல்லா ஸ்நாக்ஸையும் நேமை சொல்கிறாரு. இதுக்கு இவ்வளோக்குள்ள பாய்சன் இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடியே அப்படியே நடக்கிறாரு. அந்த பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு பிளேஸையாக காட்டிட்டு நம்ம வேணால் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்னேக்கை டச் பண்ணி பார்க்கலாமா? நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பாஸ் அதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு சொன்னால் ஹே உனக்கு இப்போ இதெல்லாம் டச் பண்ணி பார்க்கணும் அவ்வளோதானே? என் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் நான் நிறைய ஸ்னேக்ஸ் வச்சுருக்கேன். உன்னை ஒன் டே நான் என்னோடய பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன். எல்லா ஸ்னேக்கையும் நீ டச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லுவாரா? ஆஹா
பாஸ் பிரில்லியன்ட் பார்த்தியா, ட்ரிப்பு போனது போதாதுன்னு டேட்டுக்கு கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு திங்க் பண்ணோம். இப்போ வரைக்குமே நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு விடலை. டேயுமே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து அவரோட ஹேண்ட்ஸை எடுக்கல. நம்ம ஜங்குக்கு ஹோல்ட் பண்ணபடியே இப்போ எல்லாரும் எப்படி பேராக போயிட்டுருக்காங்க அதே மாதிரி டே கூட அப்படியே அந்த பிளேஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜங்குக் டே கூட இருக்கிற மொமெண்ட்டை மிம்மாம் நோட் பண்ணிட்டு பார்த்தீங்களா நம்ம ஜொங்குக்கா அது அப்படிங்கிற மாதிரி ஜான்டாட்ட கேட்கவும் ரொம்ப டவுட்டுடா, அந்த பையன்கிட்ட ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான், இது தெரியணும்னா மார்க்கை தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே மார்க்குங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் மார்க்கு கரெக்டாக மேம் அவங்ககிட்டையும் ஜான்டாட்கிட்டையும் வந்து நின்னா ஜங்குக்கு ஏன்டா இவ்வளோ வியடாக நடந்துக்கிறான், என் சன்ஸ்லேயே ஜங்குக்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட், ஒரு ஸ்டோன் மாதிரியே இருப்பான், ஆனால் அங்கே இருக்கிற ஜங்குக்கும் என் சன்னுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மார்க் வந்து ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஜங்குக்கு டேமில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்ராக்ஷனில் லவ் ஆகிட்டு அவர் லவ் பண்ணுறாரு ஃபீல் பண்ணுறாரு டேய அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுவார். எப்போ டேயை மீட் பண்ணது, டே குக்கில் ஃபைட் வந்தது, டேயை மறக்க முடியாமல் கஷ்டப்படுறது, மறக்கணும்னு சொல்லிட்டு அவரையே முழுக்க முழுக்க திங்க் பண்ணதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு டேயை லவ் பண்ணிகிட்ருக்காரு. டேயை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. பட் மாஃபியா கிங்காக இருந்தாலுமே லவ்வர் சொல்ல பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாத்தையுமே நம்ம மார்க் சொல்கிறத கேட்டு ஜங்குக்குள்ள லவ்வா, ஜங்குக்கு ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறானா, நம்பவே முடியல. ஜங்குக்கு நீ லவ்வாடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ பாய்ஸஸ் எல்லாருக்குமே ஒரே ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்ல, அந்த திங்கிங் தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே வருது. ரொம்ப ஹாப்பியாக்கும் ஜிமினாவோட பேரண்ட்ஸ்கிட்டயே நம்ம ஜிமினாவை எப்படி சுகாவுக்கு மேரேஜ் பண்ணி கேட்குறோமோ டேயும் அதே மாதிரி கேட்டலாங்கிற மாதிரி மிம்மமும் ஜான்டாடும் ரொம்ப ஹாப்பியான டேயுமே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம டே கிட்ட நல்லாவே பேசுகிறாரு. ரொம்ப சாஃப்டாகவே பேசிட்டு வர்றாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தால் டே வந்து எதுவுமே பேசலை. ஜங்குக் என்னெல்லாம் சொல்கிறாரோ, அவருக்கு தெரிஞ்சது என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அது அந்த விஷயம் அந்த மூமெண்ட்ஸ் அங்கே இருக்க அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே கரெக்டாக இப்போ அப்படி நைட் ஆகுது. எல்லாருமே ஒரே பிளேஸில் டின்னர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல நம்ம டேக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு ஃபுட்ஸெல்லாம் சில பர்சன்ஸ்க்கு அலர்ஜின்பாங்கள்ல, அவங்களுக்கு சாப்பிட்டா ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து அதில் இருக்குது. அது ஜிமினாவுக்கு டேக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் நம்ம ஜங்குக்கு தெரியாதுல்ல. எல்லாருமே அவங்கவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபுட்டை கொடுக்குறது ஷேர் பண்ணுறதுங்கிற மாதிரி சாப்பிட்ற மொமெண்ட்டை பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க டேயை நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒருவேளை நம்மளும் அப்படி தான் சாப்பிடணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பிடிக்காத ஒரு அலர்ஜி ஃபுட்டு, டேக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு அதை அப்படியே எடுத்து டேயோட பிளேட்டில் வேகமாக வைப்பாரா, இந்த மாதிரி வச்சதை பார்த்துட்டே ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு பார்ப்பாரா, என்னையே பார்த்துட்ருக்க, எனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்காது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கோபம் வேற மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுறதை பார்த்துட்டு ஜங்குக் பேசுகிறத பார்த்து ஒரு பயத்தில் தனக்கு பிடிக்காது, அதை சாப்பிட்டா தனக்கு அலர்ஜி வரும், வாமிட் வரும், காய்ச்சல் ஃபீவர் வருங்கிறது தெரிஞ்சுமே ஜங்குக் கற்றுன கட்டை பார்த்து பயத்தில் டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாரு. இப்படி சாப்பிட்றத பார்த்துட்டு ஜிமினா டக்குன்னு அவரோட சேர்லேருந்து எழுந்து டே லூசு பையில என்னடா பண்ணிட்டு அது ஏன்டா சாப்பிட்ட, துப்புடாங்கிற மாதிரி துப்ப சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் ஏன்டா என்னடா ஆச்சுங்கிற மாதிரி எல்லாருமே நோட் பண்ணோம். ஜங்குக்குமே ஷாக் ஆகி என்ன துணிச்சல், உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நீ கொடுத்தா அவன் சாப்பிட்லாம், அவன் கொடுத்தா நீ சாப்பிட்லாம், நான் கொடுத்தா மட்டும் அவன் சாப்பிடக்கூடாதாடா, துப்பையாடா சொல்கிறேங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம ஜங்குக்கு ஜிமினாவை நோட் பண்ணா டே என்னடா பண்ணிகிட்ருக்க, எழுந்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி அந்த சேர்லேருந்து எழுந்து நேராக சிங்க் இருக்கும்ல ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அங்கே கொண்டு வந்து டே வாமிட் பண்ணு அது எப்படியாவது டொமக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஏன்டா ஒழுங்கி தொலைச்சேனுங்கிற மாதிரி அதை வாமிட் பண்ணுங்கிற மாதிரி கத்துறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. இங்கே வந்து பேச சொல்ல ஜங்குக்குமே கொஞ்சம் பொசசியில் பேசினாலும் வாமிட் பண்ணுன்னு சொல்கிறத கேட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போய் என்னாச்சுங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம வீமன் கிட்ட வந்தால் அந்த ஃபுட் அவனுக்கு அலர்ஜி, அதை சாப்பிட்டா அவனால் தாங்க முடியாது, பயங்கரமாக அவன் வாமிட் எடுப்பான், அவனுக்கு ஃபீவர்லாம் வந்துடும், எதுக்காகடா அதை சாப்பிட்ட, அதுதான் உனக்கு
அலர்ஜின்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாமிட் பண்ணு பிறகு உன்னோட ஹெல்த் நார்மலாக இருக்காதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம ஜிமினா க்ரை பண்ணி அழுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம வாரம் அங்கனுக்குள்ளே ஏதோ டாக்டர்ஸ் இருப்பாங்களாங்கிற மாதிரி டாக்டர்ஸை தேடி போனோம். நம்ம ஜிமினா சொன்ன மாதிரி தான் நம்ம டேக்கி அந்த ஃபுட்டை சாப்பிட்ட அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ பயங்கரமாக வாமிட் பண்ணுறாரு. பட் அந்த ஃபுட்டு வெளியே வரல, வாமிட் பண்ணுறாரு. அது ஒத்துக்காமல் பயங்கரமாக வாமிட் பண்ணி அப்படியே மயங்கி அந்த பிளேஸ்லேயே விழுவார். இந்த மாதிரி விழுறதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக். ஆனால் நம்ம ஜிமின்னா நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு இதுக்கு தானே நான் அப்போவே சொன்னேன் உனக்கு தெரிஞ்சு ஏன்டா சாப்பிட்டேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பார்த்து ட்ரை பண்ணி எழுதா. இந்த மாதிரி டே மயங்கி விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு கம்படியே நம்ம டேயை பிராடஸ்டாலே தூக்கினபடி கரெக்டாக நம்ம வீமின் ஒரு ரூமில் இருப்பாங்களா அந்த ரூமில் கொண்டு வந்து டேயை படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு எல்லாருமே டேயை சுற்றி தான் நிற்கிறாங்க. எல்லாருமே என்னாச்சோங்கிற மாதிரி திங்க் பண்ணால் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கோவமாக அரட்டினதில் தான் ஒரு பயத்தில் எடுத்து சாப்பிட்டுட்டான். அவன் அதுக்கு தான் அந்த ஃபுட்டை அப்படி பார்த்துட்டு இருந்தானோ அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிட்டோமோ, ஏதாவது ஆயிருமோங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டேயே பார்த்துட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். டாக்டரை இப்போ நம்ம ஆரம் கரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு வருவார். டேயை வந்து செக் பண்ணி டேக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி விட்றாங்க. ஏற்றி விட்டுட்டு இனி எதுவுமே ஆகாது, அவருக்கு பிடிக்காத ஃபுட்டெல்லாம் கொடுக்காதீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எழுந்ததுக்கு அப்புறம் இந்த மெடிசனை மட்டும் கொடுத்துருங்க, ஏதாவது ஃபுட்டை சாப்பிட வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஏன் ஜங்குக்கே ரிலாக்ஸ் ஆகுறாரு. ரிலாக்ஸ் ஆகி அப்படியே நம்ம டே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்காந்துருந்தா மார்க்குடா பாஸ் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு தானே அவருக்கு ஆசையாக கொடுத்தீங்க, இதில் எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் என்னால் இன்றைக்கி அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது திங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு பேசுகிறத கேட்டு ஃபீல் பண்ணாதீங்க பாஸ், இப்போ தான் தெரிஞ்சிச்சுல அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா அவருக்கு ஒத்துக்காதுன்ட்டு, இதுக்கப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. அந்த நைட்டு மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவராக கிரிட்டிக்கலாக இருந்த மாதிரி இருந்திருப்பார். டாக்டர் கொடுத்த மெடிசனில் இப்போ கொஞ்சம் சரியாகி நார்மலாக இருப்பார். இந்த மாதிரி நார்மலாக இருந்தோம். இப்போ நம்ம டேயை பார்த்து நம்ம ஜிமினா தீர்த்துட்ருக்காரு. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அந்த ஃபுட்டு உனக்கு சேராது, உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்து எப்படி நீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கண்ட மெடிக்க தீர்த்திக்கிட்டு இருக்காரு. எக்கச்சக்கமாக தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எவ்வளோக்குள்ள கட்டு கட்டி தீர்த்தாலுமே நம்ம டே காதை கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுகா தான் சரி விட்ரா, ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே இருக்க, உனக்கு தெரியாது, அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன் கில்ட்டிலேயே நான் செத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணேன். சரி சாரி ஜிமின், நான் ஏதோ தெரியாமல் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டேன், சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு பட்டியா இப்போ கூட ஓகேயாங்கிற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. ஐயோ ஜிமினி, நான் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன், ஓகே, எனக்கு எதெல்லாம் ஃபேவரட் இல்லையோ அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், போதுமா, க்ரை பண்ணாத, எனக்கு எதுவும் ஆகலை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்போ மிம்மம் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகி டேயை நோட் பண்ணிவிட்டு இப்போ உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு அப்போ பீச்சுக்கு அங்கே கூட வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, நான் வேணால் ரூம்லேயே இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜிமினா என்ன செய்வாருன்னா சரி அப்போ நான் டே கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் சொல்கிறாரு. இதை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு சுகாவோட ஃபேஸே டல்லாகிட்டு என்னடா அந்த ஜிமினா இப்படி பண்ணிட்டானேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லாகிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு இல்லை ஆண்டி, நானும் உங்கள் கூடயே வரேன், ஆனால் நான் சும்மா ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பீச்சில் எல்லோரும் ப்ளே பண்ணி விளாண்டா நான் எதுவுமே ப்ளே பண்ணி விளாடாமல் சும்மா ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. டே இங்கேருந்து போனால் தானே ஜிமினா போவார், அப்போ தானே சுகா கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி டே திங்க் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வரேனுங்கிற மாதிரி ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணுற எல்லா மூமெண்ட்டையுமே ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. அப்போ டே பீச்சுக்கு வரானா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே நம்ம ஜொங்குக்கு என்ன செய்வார் அப்படி அவரோட ரூமில் போய் இப்போ பீச்சுக்கு போகணும்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தா எல்லோரும் பீச்சுக்கு ரெடி ஆகிடுச்சு, பீச்சில் போய் விளையாடுறதுக்கு ரெடி ஆகி அதேமாரி பீச்சுக்கு போகிறாங்க. இப்போ பீச்சில் தான் எல்லாருமே பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக பீச்சுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து எல்லாருமே பீச்சில் விளாடலாங்கிற மாதிரி அப்படியே அந்த கடல் அலை கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி விளாட போனால் நம்ம ஜொங்குக்கு தான் என்ன
மாஃபியாஸ் அவ்வளோ பேரும் இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் ப்ளே பண்ண போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு அவர் நார்மலாக கூலிங் கிளாஸ்லாம் வேர் பண்ணபடி செம்ம கெத்தில் தான் நிற்கிறாரு. கெத்த மாஃபியா லுக்கில் தான் இங்கேயும் வந்து நிற்கிறாரு. பாஸ் நானுமே இந்த மாதிரி வாட்டரில் ப்ளே பண்ணி ரொம்ப டேஸ் ஆச்சு. சைல்டில் ப்ளே பண்ணி விளாண்டேன். நானும் அவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளாடலாமா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்பானா. டாய் பாஸே வெளியே நிற்கிறேன்னா நீ எங்கடா போடுற அமைதி அங்கே இரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு பக்கத்துலேயே மார்க் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்தா டேக்கு ஹெல்த் சில ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால டேயுமே ஒரு பிளேஸில் அமைதியாக இருக்கார். இந்த மாதிரி இருந்தேன். இந்த மாதிரி வாட்டரில் ஆரம்பு ஜின்னு வயின்னு ஜேகோப்பு ஜிமினா சுகர் எல்லாருமே ப்ளே பண்ணி விளையாண்டான். மிம்மாமும் ஜான்டாடுமே பாய்ஸஸ் ப்ளே பண்ணி தன்னோட சன்ஸ் விளையாடுற அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே கட்டாகி ஜாக் சைடை கட்டுனான். மாஃபியா ஃபேமிலி மொத்த மெம்பர்ஸ் எல்லாருமே பீச்சுக்கு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. ஃபேமிலி ட்ரிப்பா ஒன் டே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பீச்சில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட பாடி கார்டு சொல்கிறத கேட்டுட்டு அந்த பிளேஸ்க்கே போங்கடா, கண்டிப்பாக ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, சான்ஸே இல்லை. அதே பிளேஸில் போய் அந்த ஜங்குக்கையும் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறான். இந்த மாதிரி ஆர்டர் போடுறத கேட்டுட்டு நீங்கள் சொல்லிட்டீங்களா பாஸ், கண்டிப்பாக பாருங்கள் அந்த ஜங்குக்கு டெத் ஆகிட்டானுங்கிற நியூஸோட வரோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு 20 பாடி கார்ட்ஸ் அப்படியே வராங்க. ஜங்குக்கு இருக்கிற பிளேஸுக்கு இவங்க இருக்கிற பிளேஸில் தான் அந்த பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனால் பட் அவங்க இருக்க பிளேஸ் வேறு, நம்ம ஜங்குக்கு இருக்கிறது பீச். அந்த பிளேஸ்க்கு இப்போ வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். எல்லாருமே ப்ளே பண்ணி விளையாண்டுருந்தா நம்ம டே மட்டும் இப்படி இந்த பிளேஸில் இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சுகர் நான் டேயும் கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி நேராக டேக்கிட்ட வராரு. டேக்கிட்ட வந்துட்டு வாட்டையாங் வா, உனக்கிட்ட இந்த மாதிரி வாட்டர்ஸில் ப்ளே பண்ணி விளையாட பிடிக்கும்ல, வா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டேக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வாட்டர்ஸில் ப்ளே பண்ணுறது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஜிம்னா நோட் பண்ணிவிட்டு வா வாங்கிற மாதிரி கூப்பிட்றதுக்கும் டேயுமே ஒரு எக்ஸைட்டில் அப்படி எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி எழுந்து போனால் டே இவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துருந்தார்ல, அதனால நம்ம சொங்கு கம்மிட்டியாக இருந்தார். பட் இப்போ அவர் வாட்டர்ஸ்குள்ளே போகிறாருல, அந்த கடல் அலைகளில் ப்ளே பண்ண போகிறாருல, இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஏய் ஏன் பேபி எங்கே போகுது, இவ்வளோ வேகமாக அங்கங்கே போகிறான், ஐயோ கோட்டு ஷூட்லாம் வேர் பண்ணிட்டு வந்துட்டோம், சரி பரவாயில்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளும் பேர் ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த கூலிங் கிளாஸை மூவ் ஆன் பண்ணுவாரா. ஏன்னா பாஸ் உங்கள் பேபி வேகமாக ஸ்விம் பண்ண போயிடுச்சுன்னு நீங்களும் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் சேச்சா அப்படி இல்லையே, பார்த்து அப்படி தான் தெரியுது, ஆனால் நீங்கள் ஸ்விம் பண்ணதுக்கு ட்ரெஸ் எட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பற்றி பேசினா ஜொங்குக்கு அப்படியே மார்க்கப்பட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா சும்மா சும்மா கோவத்தில் நம்மளை மட்டும்தான் நான் முறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படியே பின்னாடி நின்றபடியே நம்ம ஜொங்குக்கையும் வாய்ஸஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த மூமெண்ட்ஸையும் நோட் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போது நம்மகிட்ட அந்த வாட்டரில் ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே போட்டிருந்த ஷர்ட் வந்து பாடியாக அது ஒரு மாதிரி ஒட்டுது, டச் ஆகுது. ஒயிட் கலரில் வேறு போட்டுருக்காரு. எல்லாருமே வேறு வேறு கலரில் போட்டிருக்காங்க. அண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான துணி வேறு, அதனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பட் நம்ம டே போட்டிருக்கிறது ரொம்ப லைட்ஸாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காரு. இதனால டேயோட பாடி மட்டும் அப்படியே ரிலீஃப் ஆகுது. அந்த வாட்டரில் ப்ளே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம டே ரொம்ப ஜாலியாக ஜிமினா கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பாரா. அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தா அங்கே 2-3 பர்சன்ஸ் நோட் பண்ணிவிட்டு நம்ம டேவையாக டீச் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டே அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படி ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த பர்சன்ஸை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த பர்சன்ஸ் இன்னும் நம்ம டே ஏன் ஜிமினாவையும் டீச் பண்ணால் நம்ம சுகர் இதை நோட் பண்ணிவிட்டு ஃபைட்டுக்கு போவார். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு மாதிரி ஒரு கோவத்தில் திட்ட பண்ணால் ஜிமினா வந்து சுகா பிடிக்கிறாரு. இது ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணுற சும்மா அப்படிங்கிற மாதிரி சுகா பிடிச்சா பேபி நீ தான் பார்க்க ரொம்ப சிங்கிளாக அந்த மாதிரி தெரியுது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, வேணா நான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், வாரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து கம்பெனியாக ஸ்விம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம டே கிட்ட க்ளோஸ் வந்தா டே கொஞ்சம் பயந்து போய் நம்மளால் அங்கே இருக்க பர்சன்ஸ் யாருமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தான். டேயோட ஹேண்ட்ஸ் அந்த பையன் கிரிப்பை பிடிக்கிறான். இந்த மாதிரி பிடிச்சிட்டு என்ன இவ்வளோ வேகமாக வெளியே போகிற, அப்படிலாம் வெளியே போகண்டாமா, நீ என் கூட வந்து ஸ்விம் பண்ணு ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி இப்படி பேசிட்டு ஃபைட் பண்ணுற பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு செம காண்டாகி அந்த பசண்ட்டை பார்த்து முறைச்சிட்டு அவங்க கிட்ட ஃபைட் பண்ணதுக்கு பக்கத்தில் வந்தான். இந்த மாதிரி டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அந்த பசங்களோட ஃபேஸில் ஓங்கி ஒட்ட பண்ணிட்டான். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பஞ்சு பண்ணிட்டு அவர் வேர் பண்ணியிருப்பார்ல கோட்டு, அது லாங் கோட்டு தான் மாஃபியாஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த கோட்டு தான் வேர் பண்ணியிருப்பார். மாஃபியா கத்தில் தானே இருக்கார், அதனால் டக்குன்னு அவரோட கோட்டை கலட்டி டேவோட பாடிக்கு மேலே போட்டு அப்படியே கவர் பண்ணபடி பிடிச்சிட்டு என்ன துணிச்சல் இருந்தால் ஏன் பாய் ஃப்ரெண்டு மேலே கையை வைப்படா நீ, அவன் மேலே நீ கை வைப்பியானுங்கிற மாதிரி இன்னொரு டைமும் வேகமாக பஞ்சு பண்ணால் அந்த பசனோட ஃபேஸில் ஸ்கின்னு பிஞ்சு பிளட்டே வந்துடும். இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு நம்ம மிம்மம் வந்து ஜொங்குக்கு பிடிக்கிறாங்க, என்ன பண்ணுற ஃபைட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சா எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ அவனை அப்படி பிடிப்ப, ஹேண்ட்ஸை பிடிச்சா இழுக்கிற அந்த ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பசனோட ஹேண்ட்ஸையே நம்ம ஜொங்குக்கு உடச்சிடுவாரு. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட செம்ம பயத்தில் அப்படியே அந்த கடலை விட்டு மேலே கரைக்கு வந்துடுவார். இந்த மாதிரி கரைக்கு வந்துட்டு ஜொங்குக்கு பட்டுப்படி இருந்தால் மிம்மம் தான் நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளுறாங்க. யார் சொல்கிறதுன்னு கேட்க மாட்டியாடா, நான் சொல்லிகிட்டு இருக்கோம்ல அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணியா வந்திருக்க, போங்க இருந்த முதல் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளுனா நீ வெளியே வாடா ஒன்றா வச்சுக்கிறேன், டே மார்க்குவன் எங்கே போனாலும் சரி தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி மார்க்கை பாட்டு வேறு சிக்னல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு கரெக்டாக டேக்கிட்டே வர்றாரு. டேக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நிற்கிறாருல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உனக்கு எவ்வளோ ஒரு துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை வேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேஸில் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், இது என்ன மாதிரி ஷர்ட், இந்த மாதிரி ஸ்விம் பண்ண வரமே எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கிறது கூட உனக்கு தெரியாதா, பிரெயினில் என்ன வச்சுருக்க, என்னை திட்டுறதுக்கு என்னை ஸ்லாப் பண்ணதுக்கு மட்டும் ஹேண்ட்ஸும் பிரெயினும் நல்லா ஒர்க் ஆகுது, மற்றபடி இந்த பிரெயினில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக திட்டிட்டு நம்ம ஜொங்கு கூட கோட்டை தானே கவர் பண்ணியிருப்பாரு. அதை 2 ஹேண்ட்ஸ்லையும் கிரிப்பை பிடிச்சபடி க்ளோஸ் அழுக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில், ஃபீவர் தானே, உடம்பு சரியில்லை அவனுக்கு, இந்த மாதிரி அமைதியாக ஒரு பிளேஸில் இருக்க முடியாதா, இப்படி தான் போய் அந்த பிளேஸில் வாட்டரில் ப்ளே பண்ணுவேன், ஏன்னா சைல்டிஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்க, என்ன பிஹேவ் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஸ்லாப் பண்ண போவாரா. அந்த மாதிரி போனோம். நம்மகிட்டே கொஞ்சம் பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு பார்த்தோம். ஜொங்குக்கு அப்படியே டேயோட அந்த ஸ்லாப் பண்ண வர மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு வேறு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்துருப்பாரு. அதில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. ஒழுங்கு மரியாதை போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற ரூமில் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்புனா டேயுமே அந்த ரூமில் போய் வேறு ட்ரெஸ் ஜொங்கு கொடுத்துருப்பார்ல அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி ஜொங்கு கூட கோட்டும் இப்போ யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸையுமே எடுத்துகிட்டு கரெக்டாக ஜொங்கு கிட்ட வந்து ஜொங்கு கூட அந்த கோட்டை அப்படி கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தா ஜொங்கு கூட கோட்டை கூட அவர் பிடிக்காம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா டே ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வியர்டாகவே நடந்துக்கிட்டு இருக்க, நான்ட்ட உன்னோட கோட்டை கொடுத்துட்டோம்ல, நான் எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணால் உனக்கு என்ன, ஏன் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற, நீ யார் எனக்கு மட்டும் இல்லை, இதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட இப்படி ரூடாக நடந்துக்கிற, ரூடாக பேசுகிற, ஹேண்ட்ஸை வலிக்குது, ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுனா நீ யார் மாடலை எனக்குங்கிற மாதிரி கேட்டிருப்பார்ல. அந்த கோவத்தில் இன்னுமே ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிக்கிறாரு. அந்த பெயின் தாங்க முடியாமல் நம்ம டேக்கிட்டே வந்துடுச்சு. ஹேண்ட்ஸை விடு ரொம்ப வலிக்குது, இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, விடுனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ரூடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சன் ஹஸ்பண்ட் மாதிரி பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஏன் பேசுகிற, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நான் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம ஜொங்கு காண்டாகி ஹேண்ட்ஸை பிடிச்சி கிரிப்பை பிடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு ஹேண்ட்ஸால் டேயோட சிக்ஸை கப் பண்ணப்படி க்ளோஸ் அழுதுட்டு என்ன ரிலேஷன்ஷிப்பு ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நான் கேட்குறேன். இதாண்டா ரிலேஷன்ஷிப், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற உன்னோட ஃபியான்சி, உன்னோட ஹஸ்பண்ட், இந்த ரிலேஷன்ஷிப் போடுமா உனக்கு, இது போடும்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குங்கிறது கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜொங்குக்கு பேசுனா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுகிற, எதுக்கு இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா சும்மா தொணன்னு பேசாதடா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம டேக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிற மாதிரி இப்போ வர அந்த மாதிரி போனோம். டக்குன்னு அந்த பிளேஸில் ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் கன்சல்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கிட்ட கோவமாக சீக்ஸை பிடிச்சி அப்படி பேசிகிட்டு இருந்த நம்ம ஜங்குக் கன்ஷூட் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம டே வந்து டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். இப்போ அந்த பிளேஸில் கன்ஷூட் ஆகிற மூமெண்ட்டில் பாய்ஸஸ்மே அலர்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி அலர்ட் ஆனோம். அந்த 20 மெம்பர்ஸுமே இப்போ கரெக்டாக
நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலியை ரவுண்ட் அப் பண்ணபடி அங்கேயும் இங்கேயுமா நிற்கிறாங்க. நின்று கன் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருமே ஒவ்வொரு பிளேஸில் போய் அப்படியே மறைஞ்சா நம்ம டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி தான் ஜங்குக்குமே ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்தா டே ரொம்ப பயந்து போய் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் அமைதியாரு, தேவையில்லாமல் எதுவும் பேசாத, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் நம்ம டே உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக அங்கே கன் ஷூட் ஆகுது. அதில் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே டெத் ஆகிடுவாங்க. ஒரு 5th மெம்பர்ஸ் இருப்பாங்க. மீதி 10 மெம்பர்ஸ் நம்ம பாய்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் 5th மெம்பர்ஸ் அங்கே ஷூட் பண்ணால் நம்ம டே குக்கை சுற்றி தான் அந்த 5 மெம்பர்ஸ் நிற்கிறாங்க. ஜங்குக்கு தானே மண்டலில் கில் பண்ண ஆர்டரே போட்டிருக்காங்க. அதனால ஜங்குக்கு சுற்றி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே ரொம்ப பயந்து போய் ஜங்குக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாருனால பயந்து போய் நின்னா நம்ம டேயை வந்து நம்ம ஜங்கு கிரிப்பை பிடிச்சபடி ஒரு பக்கமாக ஹக் பண்ணபடி பிடிச்சபடி, என்னடா என்ன நான் இந்த பிளேஸ்க்கு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன், கன்னெல்லாம் என்கிட்ட இருக்காதுன்னு சொல்லி உன் பாஸ் சொன்னானா, எல்லா பிளட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சே, என்னை போட்டு தலையெல்லாம் நினச்சிட்டிங்களா நான் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்மகிட்டே ரொம்ப பயந்து போய் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு 2 கன் வச்சுருந்துருப்பார். 2 கன்னில் இருக்க அந்த புல்லட்டையும் வச்சு ஷூட் பண்ணியிருப்பார். இப்போ கன்னு வந்து காலி. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே ஷாக்காக இருப்பார். ஜங்குக்கு வந்து ரொம்ப நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நம்ம அந்த 5 மெம்பர்ஸ் தான், நீ இப்படிலாம் பேசிட்டா எங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா, தப்பிக்க முடியாது. இதே பிளேஸில் நாங்கள் 5 மெம்பர்ஸும் உன்னைக்கும் பக்கத்தில் இருக்க அந்த பர்சன்டையும் கில் பண்ணுவோம், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸுமே நாங்கள் கில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு 2-3 பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணால் 2 பர்சன்ஸ் நம்ம டேயை பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ண போனால் நம்மகிட்ட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இப்போ நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிச்சா நம்ம ஜங்குக்கு தான் 2 கன்ஸ் வச்சுருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு பேக் சைடில் இன்னும் 2 கன் வச்சுருப்பார் போலுக்கு. அதில் ஒரு கன் எடுத்து அந்த 5 மெம்பர்ஸையும் டக்குன்னு ஷூட் பண்ணுறாரு. அவங்க ஷூட் பண்ணதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட இன்னுமே பயந்து போய் இன்னும் ரொம்ப க்ளோஸிங்கில் கன் ஷூட் பண்ணுறாங்களா, அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சபடி பயத்தில் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி